சரியா கொஞ்சம் சும்மா இரு. ஃப்ராக் எல்லாம் எதுவும் வேணுங்க. பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது, அவனுக்கு நல்ல கிராண்டா பர்த்டேக்கு போடுற மாதிரி ஒரு Dress வேணுங்க. நம்ம ஃப்ராக் வேணா சொல்லுங்க. ஆதிகுட்டா ஹாப்பி பர்த்டேக்கு பாப்பாக்கு புது Dress வாங்கும்ல. ஓ ஃபர்ஸ்ட் பர்த்டேவா மேடம்? குட்டி பையனுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு மேடம். பர்த்டேக்கு நல்லா கிராண்டா வேணும் கேட்டிங்க. எப்படி மேடம், ட்ரெடிஷனலா இந்த குர்தா டைப்ல எடுக்கட்டுங்களா இல்ல மாடர்னா கோட் சூட் டைப்ல எடுக்கட்டுங்களா மேடம்? ட்ரெடிஷ்னலா குர்தா டைப்ல கொஞ்சம் சிம்பிளா எடுங்க, அதுவே நல்லா தான் இருக்கும். ஏன்டா ட்ரெடிஷ்னலா குர்தா டைப்னா நல்லா தானே இருக்கும்? குர்தா டைப் நல்லா தான் இருக்கும், ஆனா சிம்பிளா எதுக்கு எடுக்க சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் பர்த்டே எல்லாரும் வருவாங்க, கிராண்டா இருக்கணும்ல. எதுக்கு ஐஷுமா, இல்லனாலே பர்த்டே அன்னைக்கு எல்லாரும் வருவாங்க போவாங்க, நகி நகின்னு அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. இதுல வேற கிராண்டாலாம் ட்ரெஸ் போட்டு விட்டா அவன் ரொம்ப அழுவான்டா. சிம்பிளா போட்டாதான் கொஞ்சம் அவனுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். எங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு நம்ம என்ன நைட் ட்ரெஸ்ஸா வாங்குறோம்? பர்த்டேக்கு ட்ரெஸ் வாங்குறோங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் பர்த்டே கிராண்டா தான் வாங்கணும். அப்புறம் குழந்தைங்க ட்ரெஸ்னாலே அவங்களுக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்டபுளா தான் செஞ்சிருப்பாங்க. குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே தானங்க, அன்னைக்கு ஒரு நாளைக்கு போடுறதுக்கு கொஞ்சம் கிராண்டா வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? ஏன் நான் வாங்கி கொடுக்காம என்னடி, எவ்வளவு கிராண்டா வேணா வாங்கிக்க, ஆனா அவன் போடணும்ல. அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? அதெல்லாம் நான் போட்டு விட்டுக்கிறேன். அப்ப சரி, நீ எவ்வளவு கிராண்டா வேணா வாங்கிக்க. நானே பார்த்து வாங்கிக்கிறேன், நீங்க எதுவும் சொல்லாம இருந்தா போதும். ஓகே. எது நல்லா இருக்கும்னு தெரியல. நீங்க ஒன்று பண்ணுங்க, ட்ரெடிஷ்னலா குர்தா டைப்லயும் கொஞ்சம் மாடல்ஸ் எடுத்துட்டு வாங்க, கோட் சூட் டைப்லயும் கொஞ்சம் மாடல்ஸ் எடுத்துட்டு வாங்க. எது நல்லா இருக்குதுன்னு பார்த்து நாங்க எடுத்துக்கிறோம். ஓகே மேடம். அப்புறம் குழந்தைய இங்க உட்கார வைங்க, நான் ரெண்டு டைப்ல எடுத்துட்டு வரேன். எது நல்லா இருக்குதோ நீங்க அவனுக்கு போட்டு பார்த்து எடுத்துக்கங்க. ஓகே, எடுத்துட்டு வாங்க. அப்பா என்னடாமோ? அப்பா ஆதிகுட்டா ஹாப்பி பர்த்டேக்கு ஆதிகுட்டாக்கு மட்டும் தான் புது Dress வாங்கி கொடுப்பீங்களா? பாப்பாக்கு புது Dress வாங்கி கொடுக்க மாட்டீங்களாப்பா? அப்படின்னு யார் சொன்னா? தம்பியோட ஹாப்பி பர்த்டேக்கு அக்காவுக்கு புது ட்ரெஸ் இல்லாம எப்படி? தம்பிக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு உனக்கும் புது ட்ரெஸ் வாங்க தானே போறோம். ஹை, அப்ப பாப்பாக்கு புது Dress வாங்குவோமாப்பா? ஆமாண்டாமோ, பின்ன உனக்கு இல்லாமையா? உனக்கும் புது ட்ரெஸ் வாங்கலாம்டா. ஹை ஜாலி. அப்பா அப்ப எனக்கு ஏஞ்சல் Dress வாங்கி தரீங்களா? ஏஞ்சல் ட்ரெஸ்ஸா? அது என்ன ட்ரெஸ்ன்னு தெரியல. சரி, அது என்னன்னு பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம்டா. ஹை ஜாலி. பாப்பாக்கு ஏஞ்சல் Dress. சரி இரு, முதல்ல தம்பிக்கு வாங்கிக்கலாம், அப்புறம் உனக்கு வாங்கலாம். சரிப்பா. ஆதிகுட்டா உன்னோட ஹாப்பி பர்த்டேக்கு அக்காக்கு ஏஞ்சல் Dress வாங்க போறேனே. இது ஆமாடா, ஏஞ்சல் Dress. அக்கா ஏஞ்சல் Dress போட்டேனா உன்னோட ஹாப்பி பர்த்டேக்கு உன்னை விட அக்கா தான் அழகாப்பா. மேடம் இங்க பாருங்க மேடம், இதெல்லாம் குர்தா மாடல் மேடம். அப்புறம் இது கோட் சூட் மாடல், இதே மாதிரி இன்னும் நிறைய கலர்ஸ்ல இருக்கு மேடம். அப்புறம் இது ராஜா மாடல் மேடம். இப்போ இதுதான் நியூ ஃபேஷன். இந்த மாதிரி தான் இப்போ எல்லாரும் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு போடுறாங்க. இந்த போட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இது ரொம்ப சூப்பரா இருக்கும் மேடம். ஹை, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கே. ஹை ராஜா Dress சூப்பரா இருக்கு. ஆமரியா, ராஜா Dress தம்பிக்கு போட்டா அழகா இருக்கும்ல? ஆமாம்மா, இந்த Dress போட்டா குட்டி தம்பி ராஜா மாதிரியே இருப்பா. ஆமா, தம்பிக்கு இது வாங்கலாமா? ஐஷு, இதெல்லாம் வேணடி, ரொம்ப கிராண்டா இருக்கு, இதெல்லாம் அவன் போட்டுக்க மாட்டான். அதுக்கு அந்த குர்தா மாடலே சிம்பிளா நீட்டா அழகா இருக்கு, அதுதான் அவன் போடுவான். அதே வாங்கிக்கலாம் ஐஷு. ஏங்க, நான் தான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணாம், நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்ல. அவன் எது போடுவான்னு எனக்கு தெரியும், நான் வாங்கிக்கிறேன், நீங்க பேசாம இருங்க. இல்ல, அது நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், அப்புறம் உன் இஷ்டம். நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே. பையனுக்கு சைஸ் கரெக்ட்டா இருக்கான்னு நீங்க போட்டு பாருங்க மேடம். சரி கொடுங்க, எப்படி இருக்குன்னு போட்டு பார்க்கலாம். ஏங்க, இவனுக்கு இந்த Dress ரொம்ப அழகா இருக்குல்லங்க? இது ஆதிகுட்டா இந்த Dressல ராஜா மாதிரியே இருக்கா, சூப்பரா இருக்குடா. ஐஷு, பார்க்கலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த ட்ரெஸ் அவன் போட்டுக்குவானான்னு தெரியலையே. போடாம என்னங்க, அதே இப்ப போட்டுட்டு நிக்கிறானே, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஐஷு போட்டுக்கிட்டான் சரிதான், ஆனா அவன் முகமே மாறிடுச்சு. அவனுக்கு ஏதோ கம்ஃபர்டபுளா இல்லன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு இருந்தா அவன் அழுதுருவான் போல. பர்த்டே அன்னைக்கு அவ்வளவு நேரம் அதை போட்டுட்டு அவன் இருப்பானான்னு தெரியல. அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். இங்க பாரு, இந்த கோட் சூட் மாடல் வேணா எடுத்துக்கலாம், இது கூட சிம்பிளா அழகா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் அழமாட்டான், அவன் போட்டுக்குவான். போங்க, இந்த கோட் சூட் மாடல், இந்த குர்தா மாடல் எல்லாம் எல்லாருமே எடுக்கிறது தான். ஆனா இந்த ராஜா மாடல் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த ராஜா மாடல் Dress மட்டும் நம்ம ஆதிக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு போட்டு விட்டோம், பர்த்டேக்கு வர்றவங்க எல்லாம் Dress சூப்பர்னு சொல்லுவாங்க. அம்மா, அப்ப ஆதிகுட்டா இந்த Dress போட்டா ராஜா ஆயிடுவான். ஆமாரியா, ராஜா மாதிரி ஆயிடுவான். எங்க இந்த Dress ஆதிக்கு வாங்கிக்கலாங்க, சூப்பரா இருக்குங்க. வேண்டான்னு சொன்னா கேட்கவா போற? சரி வாங்கிக்க.
எங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸே ரொம்ப பிடிச்சிருக்கு, இதையே பேக் பண்ணிருங்க. அம்மா இது எவ்வளோ? அது ஜஸ்ட் 2000 தான் மேடம். என்னது 2000-ஆ? எங்க எனக்கு கோட் வாங்கினாலே 1000 தான் வரும், குழந்தையோட ட்ரெஸ் போய் 2000ங்கறீங்க? ஆமா சார், உங்களுக்கு Dress 1000 தான், ஆனா குழந்தையோட Dress தான் சார் 2000. இது என்னங்க அநியாயமா இருக்கு? ஒரு வயசு பையனுக்கு இத்தனோட ட்ரெஸ் வாங்குறதுக்கு போய் 2000 சொல்றீங்க? ஐயோ ஆமா சார், இப்ப பெரியவங்க Dress விட குழந்தைங்க Dress தான் சார் ரொம்ப காஸ்ட்லி. அப்புறம் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எல்லாரும் இப்படி கிராண்டா தான் சார் வாங்குறாங்க. இல்ல ரொம்ப கம்மி விலையில வேணும்னா அந்த கையில வச்சிருக்கீங்களே அந்த கோட் சூட் மாடல், அது 1000 ரூபாய் தான் வரும், அது வேணா வாங்கிக்கிறீங்களா? இல்ல அதெல்லாம் வேணாம். ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கிராண்டா தான் போடணும். 2000 இருந்தாலும் பரவாயில்ல, இதே வாங்கிக்கிறோம். ஏங்க கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருந்தாலும் பரவாயில்லங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு இந்த ட்ரெஸ் போட்டு விட்டதாங்க கிராண்டா இருக்கும். ஒரே ஒரு தடவை தானங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோம், இந்த ட்ரெஸ்ஸே வாங்கிக்கலாங்க. ஒரே ஒரு தடவைங்கிறதுனால தாம்மா சொல்றேன், ஒரே ஒரு தடவை போட்டு விடுறதுக்காக இவ்ளோ காஸ்ட்லியா வாங்கணுமா? சரி ரேட்டு கூட விடு பரவாயில்ல, ஆனா இவ்ளோ கிராண்டா இருக்கிறத முதலாவது இவன் போடுவானா? பர்த்டேக்கு குழந்தைக்கு கிராண்டா போட்டு விடுறது முக்கியம் இல்லம்மா, அவனுக்கு கம்ஃபர்டபுளா போட்டு விடுறது தான் முக்கியம். இவ்ளோ காசு கொடுத்து வாங்கிட்டு பர்த்டே அன்னைக்கு அவன் போடலன்னா என்ன பண்ணுவ? அதெல்லாம் போடுவாங்க, அதான் நான் போட்டு விட்டுக்கிறேன்னு சொன்னேன்ல. இப்படிதான் ரியாவோட பர்த்டே அன்னைக்கு அவளுக்கு பெருசா கிராண்டா தான் ஃப்ராக் வாங்கணும்னு சொல்லி ஒரு பெரிய ஃப்ராக் வாங்கினேன். கடைசியில அதை போட்டுக்கவே இல்ல. பர்த்டே அன்னைக்கு போட மாட்டேன்னு ஒரே அழுதா. அதுக்கப்புறம் நான் காலையிலேயே கடைக்கு ஓடி போய் சிம்பிளா ஒரு ஃப்ராக் வாங்கிட்டு வந்து போட்டு விட்டேன். அதெல்லாம் மறந்துட்டியா? அது ரியா போட்டுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா, ஆதியெல்லாம் அப்படி ஒன்றும் அடம் பிடிக்க மாட்டான். அவன் பாருங்க எவ்வளவு அழகா இந்த ட்ரெஸ் போட்டுட்டு நிக்கிறான், பர்த்டேக்கு வந்து போட்டுக்குவான். என்னடா ஆதி செல்லம், உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குல்ல, பர்த்டேக்கு இந்த ட்ரெஸ் போட்டுக்குவல்ல? அவ்வளவுதான், சினுங்க ஆரம்பிச்சிட்டானா இன்னும் 2 நிமிஷத்துல அழுதுருவான் பாரு. டேய் ஆதி, இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிக்கலையாடா? அவ்வளவுதான் முடிஞ்சது. ஐயோ யாரு குட்டா ஏன்டா அழுவுடா, உனக்கு இந்த Dress பிடிக்கலையா? ஐயோ அழுவாதடா, Dress குட்டுடா. அப்பா ஆதி குட்டாக்கு Dress குட்டுடா, அழுடா. இததான் உன் அம்மா கிட்ட இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேக்குறாளா? டேய் அதே சரி சரிடா, ட்ரெஸ் குத்துதா, சரி போட்டு விடு, வேண்டாம் கழட்டிடலாம். பாத்தியா ஐஷோ, நான் சொன்னல அந்த ட்ரெஸ் அவனுக்கு கம்ஃபர்டபுளா இல்லன்னு, அவனுக்கு பிடிக்காம அழறான் பாரு, முதல்ல அதை கழட்டி விடு. சரிங்க, ட்ரெஸ் அழகா இருக்குன்னு வாங்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள இவன் இப்படி அழறான். நல்ல வேலை இப்பவே அழுதான், இல்லனா உன் பேச்ச கேட்டு வாங்கிட்டு போயிருந்தா அப்புறம் பர்த்டே அன்னைக்கு காலையில எந்திரிச்சு அவன் அழுதுருந்தானே நீ எனக்கு காலங்காத்தாலேயே ட்ரெஸ் கடைக்கு ஓட வச்சிருப்ப. ஐயோ சரிடா அது அழாத, இந்த Dress வேணாம், நம்ம வேற ட்ரெஸ் வாங்கிக்கலாம். இரு அம்மா கழட்டி விடுறேன். யாய் குட்டா உனக்கு இந்த Dress பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? அப்பா ஆதி குட்டாக்கு இந்த Dress தான் பிடிச்சிருக்கா, சிரிக்கிடா. அந்த ட்ரெஸ் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னா அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. பாத்தி ஐஷுமா, அவனுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டு விட்டதும் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. பர்த்டேக்கு குழந்தைங்களுக்கு கிராண்டா ட்ரெஸ் போட்டு விடுறது முக்கியம் இல்லடா, அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கம்ஃபர்டபுளா ட்ரெஸ் போட்டு விடுறது தான் முக்கியம். வர்றவங்க எல்லாம் குழந்தை ட்ரெஸ் பார்த்துட்டு நல்லா கிராண்டா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றதுதான் முக்கியம். அன்னைக்கு அவன் அழாம அவனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அவன் சந்தோஷமா இருக்கணும், அதுதானே முக்கியம். பாத்தியா இந்த ட்ரெஸ் போட்டுதான் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதே அவனுக்கு பிடிக்காத மாதிரி ட்ரெஸ்ஸை பர்த்டேக்கு போட்டு விட்டு பிறந்த நாள் அன்னைக்கு குழந்தைய அழ வைக்கணுமா? ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். அந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருந்தா அவன் பிறந்த நாள் அன்னைக்கே அழுதுட்டே தான் இருந்திருப்பான். அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த ட்ரெஸ்ஸே வாங்கிக்கலாம். இதே மாதிரி இன்னும் கோட் சூட்ல குத்தாத மாதிரி சிம்பிளா இருக்கிறது இருந்தா இன்னொன்னு கூட வாங்கிக்கலாம். இப்ப அவன் சின்ன குழந்தை இல்ல, அவனுக்கு என்ன தெரியும்? பர்த்டே நல்லா கிராண்டா ட்ரெஸ் போடணும்னால அவனுக்கு தெரியாதுல்ல. அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எங்கேயும் குத்தாம நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கானு தானே அவன் பார்ப்பான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டானா அவனே நல்ல கிராண்டான ட்ரெஸ் வேணும்னு கேட்பான், அப்ப நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம். அதனால இப்ப அவனுக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி கிராண்டா வாங்கலான்னு ஏதாவது உனக்கு ஃபீலிங்கா இருக்காடா? ஐயோ இல்லங்க, எனக்கு என்ன ஃபீலிங், பர்த்டே அன்னைக்கு அவனுக்கு கொஞ்சம் கிராண்டா போட்டு விடலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவனுக்கு பிடிக்கலன்னா அப்புறம் எதுக்கு? அது அவனுக்கு பிடிச்ச மாதிரி தானங்க வாங்கணும். ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு அவனுக்கு கிராண்டா ட்ரெஸ் போட்டு விடலனாலும் அன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டு அவன் அழாம ஹாப்பியா இருந்தா எனக்கு அதுவே போதுங்க. நம்ம இந்த ட்ரெஸ்ஸே வாங்கிக்கலாங்க. சரிடா, எங்க இந்த ட்ரெஸ்ஸே பேக் பண்ணிருங்க. இதே மாதிரி சிம்பிளான கோட் சூட் ஏதாவது இருந்தா காமிங்க, இன்னொன்னு கூட வாங்கிக்கிறோம். அப்புறம் பாப்பாக்கு அந்த ஏஞ்சல் ட்ரெஸ்ஸையும் காமிங்க. ஓகே சார், டைப் எடுத்துட்டு வரேன். யாரி குட்டா உன்னோட ஹாப்பி பர்த்டேக்கு உனக்கு அக்காக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம புது Dress வாங்கிட்டோம்.